எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஆன்லைன் பார்த்ததுமே தெரிஞ்சிருப்பீங்க இன்றைக்கி என்ன வீடியோன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, இன்றைக்கி எஸ்பிஓவில் கொடுத்துருக்க டாஸ்க்கு எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு தான் இந்த டெமோ எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே கொடுத்துருக்கேன். பார்த்து தெரிஞ்சுட்டு டாஸ்க் பண்ண தெரியாதவங்க இது வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம இப்போ எஸ்பிஓ portal.org.inங்கிற பேஜுக்குள்ளார போனோம்னா இந்த லாகின் பேஜ் வரும். இந்த லாகின் பேஜில் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் பண்ணதை இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த வெல்கம் பேஜில் கீழே போனோம்னா டுடே டாஸ்க் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி எஸ்பிஓ டாஸ்கில் ஹலோ டீம் மெம்பர்ஸ் மஸ்ட் ஃபாலோ ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு வரும். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் அமேசான் ஒஃபிஷியல் வெப்சைட் ஆர் அமேசான் ஆப். செகண்ட் வந்து செலக்ட் எனி ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அமேசான் ஆப்குள்ளார போயிடுறோம். போய் நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ப்ராடக்டை நம்ம செலக்ட் பண்ண வைக்கணும். இப்போ நான் வந்து டுடே டீலில் இருக்க டோரா புஜ்ஜி வாட்ச் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி அந்த பேஜுக்குள்ளார இப்போ நம்ம போய்க்கிறோம். போயிட்டு என்ன சொல்லியிருக்காங்க செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேஜை அந்த இமேஜு நல்லா நம்ம கொடுத்துருக்க ப்ராடக்ட்டு நல்லா கிளியராக தெரிகிற மாதிரி டிஸ்கிரிப்ஷனோட நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். கிளியராக வச்சு பார்த்துக்கோங்க எந்த இடத்துல நல்லா கிளியராக இருக்குது அந்த ஃபோட்டோ அப்படின்னு பார்த்துட்டு அதில் வச்சு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கணும். தேர்ட் பாயிண்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்ம ப்ராடக்ட்டும் டிஸ்கிரிப்ஷனும் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. அது நம்ம எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இதை ஃபேஸ்புக்கில் தான் நம்ம பேஸ்ட் பண்ணோம். இப்போ புதுசாக இப்போ அக்கௌண்ட் இருக்கவங்க ஃபேஸ்புக்கில் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதை அதில் பேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட் நம்ம இந்த ப்ராடக்டோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனையே காப்பி பண்ணி கொண்டு வந்து காப்பி பண்ணிக்கலாம். காப்பின்னு பண்ணிவிட்டு கொண்டு வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஃபேஸ்புக்கில் இந்த டிஸ்கிரிப்ஷனில் நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு அதை மட்டும் பண்ணாமல் நம்மளோட கண்டென்ட்டும் கொடுக்கணும். கிட்ஸ் லவுடு டோரா வாட்சஸ் அப்படின்னு நான் கொடுக்கலான்ட்டு இருக்கேன். அதை அப்படியே டைப் பண்ணி நம்ம கொடுத்துட்டா போதும். கொடுத்துட்டு அடுத்தது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இமேஜை கொண்டு வந்து நம்ம இங்கே போஸ்ட் பண்ணோம். அந்த இமேஜை செலக்ட் பண்ணி நம்ம கேலரிக்குள்ளார போய் செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு கரெக்டாக இருக்கா டிஸ்கிரிப்ஷனு இமேஜு எல்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம இங்கே போஸ்ட்டுன்னு கொடுத்துட்டோம்னா இந்த நம்ம பேஜில் போஸ்ட் ஆயிரும். இந்த போஸ்ட் ஆனதை கீழே பார்த்தீங்கன்னா லைக்கு கமெண்ட் ஷேர்னு இருக்கு இல்லைங்களா, ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீழே காப்பி லிங்க்குன்னு இருக்கும். அந்த காப்பி லிங்க்கை காப்பி பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வரணும். அடுத்தது எஸ்பிஓ போர்ட்டலுக்கு வந்துட்டு கீழே வந்தீங்க அப்படின்னா நம்ம நேமு நம்ம ஸ்டாஃப் ஐடியும் இருக்கும். டைட்டிலுங்கிற இடத்துல ஃபேஸ்புக் அப்படின்னு தான் டைப் பண்ணணும். அடுத்தது சூஸ் டைப், அங்கேயும் ஃபேஸ்புக்குன்னு தான் டைப் பண்ணணும். அது கீழே யூஆர்எல்லை காப்பி பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த காப்பி பண்ணதை பேஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு சப்மிட்டுன்னு கொடுத்துட்டா முடிஞ்சது. Your task has been successfully submitted and payment of ₹5 also added to your work wallet. You can next task will be allowed third day after the form submission வந்துடும். சப்மிட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறம் மேலே டெஸ்க்டாப்புக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டெஸ்க்டாப்பில் டாஸ்க் வேலெட்டில் நம்மளுக்கு ₹5 ஆட் ஆகிருக்கும். லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வந்தால் டாஸ்க் கம்ப்ளீட்டட். அவ்வளோதான்.